தேங்காய் 2 கப், கடலைப்பருப்பு 1 கப், உளுத்தம்பருப்பு 1/2 கப், கடுகு 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி காரத்துக்கு தேவையான அளவு, கொஞ்சம் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் புளி ஃபார் டேஸ்ட். ரெண்டு பருப்பையும் ஒன்றா சேர்த்து வறுக்கிறேன். மீதி எடுத்துட்டுக்கிறதையும் அதுலேயே சேர்த்து வறுக்கிறேன். ஆனால் நிறைய எடுத்துக்கிச்சு தனித்தனியாக வறுக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். தேங்காய் சேர்த்து வறுக்கலாம். மிதமான தீயில் ஸ்டவ் இருக்கணும். பொன்னிறமாக வறுக்கணும். கைவிடாமல் கலக்கணும். வறுத்து எடுத்ததை ஆற வச்சுருக்கோம். ஆறினோடனே பவுடர் பண்ணிக்கலாம். அந்த பொன்னிறமான வறுத்த தேங்காவோட வாசனை வீடெல்லாம் மணக்கிறது. ஆறினொன்னே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பொடியை சாதம் கலந்து சாப்பிட்லாம். சூடான சாதத்தில் நெய் போட்டு சேர்த்து சாப்பிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். கூட்டு பொரிச்ச கூட்டு பண்ணுச்சு. இந்த தேங்காய் பொடியை ஒரு ஸ்பூன் போட்டால் தேங்காய் பொடி போட்ட பொரிச்ச கூட்டு சுவையாக இருக்கும்.